Figure shows a current carrying square loop. ABCD of edge length is A, lying in a plane. The radius of the ABC part is smaller and that of ADC part is 2r. The magnitude of the resultant magnetic at the center of the square loop. Center of square loop என்ன magnetic கேட்டிருக்காங்க. இந்த ABC part வந்து smaller resistance, ADC part வந்து 2r resistance. தன்மை கொடுத்துருக்காங்க பாருங்க. அது RABC is equal to R, RADC is equal to R. That is ABC பார்ட்டில் வந்து resistance வந்து small r, ADC part வந்து 2r. ஸோ கரெக்ட் கொஸ்டின்ஸ் வந்து இந்த resistance of wire ADC is twice that of wire ABCங்கிறதால current flows through ADC வந்து half that of ABC தெரியுது. That is ரெண்டு ரிலேஷன் பார்த்தோம்னா I2 by I1 equal to 1/4 வரும். ஆல்சோ என்னது I1 plus I2 is equal to Iங்கிறது தெரியும். காரணம் என்ன, உங்களுக்கு வந்து இங்கே ஏல வந்து பிரியுது, மறுபடியும் இது சியில் சேருது. ஓகேவா? இப்போ I1 ப்ளஸ் I2 வந்து என்னது I கிடைக்கும். ஸோ தட் என்ன, உங்களுக்கு I1 வந்து 2IB3 இருக்கும், அதே மாதிரி I2 வந்து என்னது IB3 இருக்கும். ரெண்டையும் அப்படின்னா உங்களுக்கு I வரும். ஏன்னா 2IB3 ப்ளஸ் IB3 என்னது 3IB3 வந்துடும். 3 கேன்சல் ஆகும்போது உங்களுக்கு I கிடச்சிருக்கும். சரியா? இப்போது நமக்கு வந்து என்ன கரண்ட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மேக்னெட்டிக் அட் சென்டர் O டியூட்டி ஏபின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பார்ட்ஸ் தட் இஸ் பிசி, இது வந்து என்னென்னா உங்களுக்கு பார்ட்ஸ் 1 and 2. ஓகேவா? அப்படி வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு அந்த B1 ஃபஸ்ட் பார்ட்டு, B2 வந்து செகண்ட் பார்ட் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். இஸ் இஸ் ஈக்குவல் டு V0 by 4 pi and 2I1 sin 45 degree by length வந்து A/2, பாதி லென்த் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்டு தி பேப்பர், அது பேட்டிஃபில் வந்து இன்டு திங்கிறது பேப்பர் இருக்கும். அதே மாதிரினா இதை வேறு மாதிரி கொண்டு அப்படி அந்த வேல்யூஸ் வச்சு பண்ணிட்டோம்னா நம்ம B1 ஈக்குவல் டு B2 வந்து சைன் 45 வேல்யூஸ் வச்சு பண்ணோம்னா ஒன்று உங்களுக்கு V0 by 4 pi 2D இருக்கும். அந்த சைன் 45 √2 இந்த I1 இருக்கு. சரியா? ஏ ஸோ 2√2I1 இது வந்தது. இது வந்து என்ன, இது ஏன்னா சைன் 45 வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து 1/√2 ஆல்ரெடி என்னென்னா இங்கே இந்த 2 மேலே வந்து ஓகேவா? இப்போ 2 வரும்போது இந்த √2 இன்ட்டு வரும்போது √2 மட்டும்தான் வரும். ஆனால் அந்த √2 மட்டும் போட்டிருக்கேன், இந்த 2 இது வந்துருச்சு. சரி, அண்ட் மேக்னெட்டிக் அட் சென்டர் O டியூ டு ஒயர்ஸ் AD அண்டு DC. ஓகே, அது வந்து AB அண்டு BC. AB பார்ட் வந்து ஒன்று பார்ட் 1, அதேமாதிரி BC வந்து பார்ட் 2. நான் BC மட்டும் சொல்லியிருக்கீங்க, AB அண்ட் BC தான் பார்ட் 1 2. A அண்ட் DC வந்து என்னது உங்களுக்கு பார்ட்டு 3 and 4ன்னு வச்சுக்கோங்க. அப்போது B3 ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். B3 ஈக்குவல் டு B4 V0 by 4 pi வேல்யூ. இதுவும் என்னது உங்களுக்கு 2√2 I2 by A0 இருக்கும். இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு I1 ஈக்குவல் டு 2 times I2 அப்படிங்கிறது தெரியும். ஸோ என்னென்னா உங்களுக்கு வந்து B1 ஈக்குவல் டு B2ங்கிறது வந்து என்னவாக இருக்குன்னா இந்த B3 ஈக்குவல் டு B4 வேல்யூவோட அதிகமாக இருக்கும். ஹென்ஸ் நெட் மேக்னெட்டிக் அட் O பார்க்கும்பொழுது V net ஈக்குவல் டு B1 பார்ட்டில் உள்ளது B2 பார்ட்டில் உள்ளது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும், மைனஸ் B3 பார்ட்டு B4 ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு B1 ப்ளஸ் B2 என்னது உங்களுக்கு இது 1 டைம் வருது. இப்போ 2 டைம் வரும்போது 2 times V0 by 4 pi. ஏன்னா B1 B2 ஈக்குவல் ரெண்டும் வந்து என்ன ஆட் பண்ணும்போது 2 times வருது. 2√2 I1 என்னது 2/3 I by மைனஸ் அடுத்த B3 B4 ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ரெண்டு ஆட் பண்ணும்போது 2 times வரும். ஸோ அதுவும் எனக்கு V0 by
4 pi 2 root 2 உங்களுக்கு வந்து I/3 வரும். ஓகேவா? இங்கே 2 டைம்ஸ் நீங்கள் போட்டுக்கணும். அப்போ இதில் வந்து என்ன காமன் எடுக்கலாம்? உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ 2V0/4 pi 2 root 2 காமன் எடுக்கலாம், A காமன் எடுக்கலாம். இங்கே வந்து என்ன ஐயும் காமன் எடுக்கலாம். இப்போ வந்து இங்கே என்ன இருக்குது? 2/3 - 1 3 கூட இல்லை எடுத்துருக்கலாம் நம்ம. ஓகேவா? இங்கே வந்து இப்போ 3 வெளில எடுத்துட்டோம்னா 2 - 1 தான் வரும். இங்கே 2 - 1/3 வரும். ஸோ என்னது 2 - 1 வரும். அப்போ வந்து என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 டைம் சரியா? அப்போ இங்கே 2 ரூட்ஸ் ஆஃப் 4 அடிச்சிடலாம். அப்போ என்ன வருது உங்களுக்கு? √2 V0I/3 pi E. That is into the paper. Magnified another inside. So thanks for watching. Keep watching. Subscribe.